அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஐயா இந்த மாதிரி சந்திரன் ராகு இணைஞ்சிருக்கு, அதனால் என்னுடைய மகள் ஜாதகத்தில் சந்திரன் ராகு இணைஞ்சிருக்கு, அதனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமா, அதனால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது நம்ம ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்கள், ஒரு காரியம் நடக்குது இல்லை ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதற்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுக்கு பலவிதமான ஃபேக்டர்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். பொதுவாக நமக்கு இந்த கிரகணம் காலத்தில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த கிரகண சமயத்தில் சூரியன் ராகு கூடவோ அல்லது சந்திரன் ராகு கூடவோ சேர்ந்துருப்பாங்க. சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க, இல்லை சூரியனும் சந்திரனும் 180 டிகிரியில் இருப்பாங்க, ராகு இதோட கன்ஜெக்ட் அதாவது சேர்க்கை சேர்ந்திருப்பாங்க. அப்போ அது நமக்கு கிரகண யோகம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இப்போ ஒரு சந்திரன் ராகு இணையும் போது என்னென்ன பலன்கள்ங்கிறத நாம் அதில் பார்க்கலாம். பட் நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே சந்திரன் ராகு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துடக்கூடாது. அப்போ சரி, இப்போ சந்திரன் ராகு இணைஞ்சதுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் ஐயா அப்படின்னு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள் தான். ஜாதகத்துக்கு ஜாதகம், மனிதர்களுக்கு மனிதர்கள் இது மாறும். பட் பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். பொதுவாக ராகுவும் சந்திரனும் நமக்கு இணையும் போது இள வயதில், அதாவது ஒரு 12 வயதுக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த இள வயதில் நிறைய விஷயங்கள் சில பாதிப்புகளை நமக்கு கொடுக்கலாம். எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கலாம்னா, தகப்பனாருக்கு நிறைய கஷ்டங்கள் போய் சேரலாம். இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இந்த சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு மனம் சார்ந்த மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம், தாயார் காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ராகுங்கிறது ஒரு கருங்கோள், சந்திரன்கிறது ஒரு பிரைட், ரொம்ப ஒரு ஒளியான ஒரு கிரகம். அப்புறம் சந்திரன் கூட இந்த கருங்கோளான ராகு சேரும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷன், படபடப்பு, முடிவுகள் எடுப்பதில் சில தயக்கங்கள், டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம், இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். அதுக்கப்புறம் தாயார் கூட தேவையில்லாத கருத்து மோதல்கள், ஒரு கருத்து முரண்பாடுகள், அதுவும் நமக்கு உண்டாகலாம். முக்கியமாக இந்த ஒற்றை தலைவலி இதெல்லாம் வருவதற்கான சில காரணங்கள் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். அப்புறம் தாய் வழி உறவினர்களோட ஒரு கருத்து முரண்பாடுகள், இதெல்லாம் நமக்கு ஏற்படலாம். சரிங்க ஐயா, இதெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டே கிடையாதா, என்னங்க ஐயா நீங்கள் இதே ரொம்ப சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, என்ன பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னா, நிறைய வெளிநாடு வாய்ப்புகள், இதே சந்திரன் ராகு இணைஞ்சவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அது மாதிரி பெரும் பணம் ஈட்ட முடியும். க்ரியேட்டிவிட்டி, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நம்ம ஒரு துறை சார்ந்தே சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு இதன் மூலமாக உண்டாகும். சரிங்க, இதுக்கு என்னங்கய்யா நமக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாதம் உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் ருத்ராபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் நிறைய மெடிடேஷன், நிறைய தியானம், இதெல்லாம் நமக்கு பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ,
இல்லை உங்களுடைய வீட்டுக்கு அஷ்டமங்கல பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு ஏதாவது ஒரு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி முறைப்படி ஜாதகம் எழுதுறது, முறைப்படி உங்களுக்கு ஒரு நோட்டில் வந்து ஜாதகம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உலகத்தில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் நாம் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி வேணாலும் எழுதி கொடுக்குறோம், திருக்கணித பஞ்சாங்கப்படி வேணாலும் எழுதி கொடுக்குறோம். இது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஹாரோஸ்கோப் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாலும் நாம் வந்து சாஃப்ட்வேர் பயன்படுத்துறது இல்லை. நாம் கையால் தான் கணிதம் போட்டு ஜாதக பலாபலன்களே நாம் அப்படி தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ வந்து ஒரு பொருத்தம் பார்க்கணும், முறைப்படி நாம் பொருத்தம் பார்க்கணும் என்றாலும் நாம் வந்து கையால் கணிதம் போட்டு தான் நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை மாதிரி நாம் கை கணிதம் தான் நாம் வந்து பயன்படுத்துகிறோம். கை கணிதம் போட்டு தான் நாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம இந்த இந்த கணிதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தான் நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பார்த்தாலும் கையால் எழுதும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் கையால் எழுதி பொருத்தம் பார்க்கறது, மீன்வைல் நமக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஹாரோஸ்கோப் இல்லாமல் கையால் முறைப்படி அந்த குரு ஹோரையில், சுக்கிர ஹோரையில், புதன் ஹோரையில் நல்ல லக்னம் பார்த்து எழுதுறது அப்படிங்கிறது நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜாதகம் எழுதுவதற்கு நீங்கள் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் வந்து இந்த திருமணம் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு நாம் சிறப்பு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தமான ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த பூஜையில் உங்களை நாம் ஆட் பண்ணிக்கிறோம். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.